கடவுள் அனைவருக்கும் ஏற்ற துணையை தருகிறார். இது ஒரு இணை பிரிக்க முடியாத ஒரு உறவு என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் ஈசாக்குக்கு பெண் கொள்ள ஆபிரகாமின் ஊழியக்காரன் சென்றபோது லாபானும் பெத்துவேலும் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்ற வாழ்க்கை துணைகள், நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகின்ற வாழ்க்கை துணைகள் கர்த்தரால் நமக்கு தரப்பட்டது. நாம் பெற்றிருக்கின்ற இந்த அனுபவம் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் என்று நாம் எண்ணி வாழ்கின்ற போது நம்முடைய உறவு நிலைகளிலே விரிச்சல் வருவதற்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். என்னுடைய துணைவி எனக்காகவே ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவள். என்னுடைய துணைவிக்கு நான் அவர்களுக்காகவே ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவன் என்று நான் எண்ணுகின்ற போது இந்த உறவு நாமாக ஏற்றுக்கொண்ட உருவாக்கி கொண்ட உறவு அல்ல, மாறாக கர்த்தராலே, என்னை படைத்த ஆண்டவராலே, நம்மை படைத்த ஆண்டவராலே, கர்த்தராலே நமக்கு உருவாக்கப்பட்டு அவராலே தரப்பட்ட உறவு என்ற எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற போது திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வண்ணமாக மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் இந்த திருமண உறவிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு ஒரு சக்தி உண்டென்றால் இந்த உலகத்திலே பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு போக வேண்டும். அந்த ஒரு அனுபவம் வருகின்ற போது அந்த நிலை மாத்திரமே மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமத்தின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது இந்த கடவுள் நியாய பிரமாணங்களை எல்லாம் உருவாக்கி மக்களுக்கு தருகின்ற போது கூட இந்த திருமண உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உபாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆண்மகன் 1 வருட காலத்திற்கு போர்க்களத்திற்கு செல்வதிலிருந்து எக்ஸம்ஷன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நமக்கு தருகின்ற போதே அதை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஏனென்றால் மன்னராட்சியிலே நமக்கு தெரியும், போர் என்று வந்துவிட்டால் ஆண் மக்கள் 18 வயது நிரம்பிய ஆண் மக்கள் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். அரச கட்டளை வந்தால் அனைவரும் செல்ல வேண்டும். ஆனால் கடவுள் திருமணமான ஆண்மகன் 1 வருடத்திற்கு போர்க்களத்திற்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி தந்தார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது கணவன் மனைவி உறவு எந்த சூழ்நிலையிலும் பிரிந்திருக்க கூடாது என்று பவுலடியார் சொல்கிறார். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால், உபவாசத்திற்காக ஆண்டவருக்குள்ளாக உபவாசம் இருப்பதற்காக ஒருவேளை சில காலங்கள் சில நாட்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆனால் ஒரு ஆண்மகன் உபவாசத்திற்காக பிரிந்திருக்க வேண்டும் என்றால் மனைவியினுடைய அனுமதி தேவை என்று சொல்கிறார். மனைவி உபவாசத்திற்காக பிரிந்திருக்க வேண்டும் என்றால் ஆண்மகனுடைய அனுமதி தேவை என்று பவுல் சொல்கிறார். ஒருவேளை அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றால், உடன்படவில்லை என்றால் உபவாசத்திற்கு கூட பிரிந்திருக்க கூடாது என்று சொல்கிறார். எவ்வளவு அந்த திருமண வாழ்விலே இணை பிரியா வாழ்வு, பிரிக்க முடியாத, கூடாத, சிந்திக்க முடியாத ஒரு உறவு என்பதை இதன் மூலமாக நான் புரிந்து கொள்கின்றோம். இயேசு சுவாமி கூட சொல்கின்ற போது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கின்றதை பார்க்கிறோம். இயேசு சுவாமி சொல்கிறார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக.
ஒவ்வொரு திருமண ஆராதனைகளிலும் திருமணங்களை நடத்திவிட்டு அந்த தொழுகையிலே போதகர் சொல்வார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வித்தியாசமான உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்கால தலைமுறைகளை எல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே பீடத்தண்டையிலே வந்து கடவுளிடத்திலே உறுதிமொழிகளை தந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இணைக்கப்படுகின்ற குடும்பங்கள் இன்று நீதிமன்றங்களிலோ காவல் நிலையங்களிலோ இல்லத்தின் உறவினர்கள் மூலமாகவோ பிரிந்திருப்பது கடவுளுக்கு பிரியமில்லாத செயல் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு சுவாமி சொன்னார், கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொன்னார்.